ஒரு பக்கம் 2026 தேர்தலுக்கான வியூகங்கள், இன்னொரு பக்கம் எதிர்பாராத சோகங்கள். 2025ல தமிழக அரசியல்ல பல மாற்றங்களை விதைச்சிருக்கு. விஜயினுடைய அரசியல் என்ட்ரி, அண்ணாமலையின் பதவி விலகல், அதிமுகவுல செங்கோட்டையின் நீக்கம்னு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத இந்த வருஷத்தோட டாப் பொலிட்டிக்கல் ஹைலைட்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2025 தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தில் கவர்னர் உரை தொடர்பா சர்ச்சை வெடிச்சிச்சு. ஜனவரி 6ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கவர்னர் RN ரவி அவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அரசு தயாரித்த உரையை வாசிக்காம அவையில் இருந்து வெளியேறினார். இன்னொரு பக்கம் IPS அதிகாரி டு பாஜக தலைவர் அப்படின்னு வலம் வந்த அண்ணாமலை அதிமுகவுடன் ஏற்பட்ட மோதல் மற்றும் தேர்தல் தோல்விக்கு பின் தனது மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகியது பாஜக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சம்பவ நாள்ல சார் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியதா தகவல் வெளியானது. இதுக்கு பிறகு யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி தமிழக அரசியல்ல பெரும் விவாதமா மாறுச்சு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழக்கமான அரசியல் மாநாடுகளை தாண்டி கல் விடுதலை மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு அப்படின்னு இயற்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்தாரு. 2026ல 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டி தான் அப்படின்னு வேட்பாளர்களை அறிவிச்சு தனது தனித்துவமான பாதையில சீமான் பயணிச்சிட்டு இருக்காரு. தாவேக தலைவர் விஜய் பரப்புரைய செப்டம்பர் 17ஆம் தேதி திருச்சியில தொடங்கினாரு. அதுக்கப்புறம் திருவாரூர், நாகை, அரியலூர், நாமக்கல் முடிச்சிட்டு கரூர், வேலுச்சாமிபுரத்துல பரப்புரை மேற்கொண்ட பொழுது கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் இருந்துச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் சேர்க்கணும்னு வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடு விதிச்சாரு. அதுக்கு பிறகு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவையும் சந்திச்சிருந்தாரு. இந்த நிகழ்வுகள் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கி அதிரடியை காட்டினாரு எடப்பாடி பழனிசாமி. சம்பவங்களும் சர்ச்சைகளும் நிறைந்த இந்த வருஷத்துல அரசியல் மாற்றங்களுக்கு இணையா பல உயிரிழப்புகளும் மனவேதனைகளும் நிறைஞ்சதா இருந்துச்சு. இதுல உங்களால மறக்கவே முடியாத சம்பவம் அப்படின்னு எதனா இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.